ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகா. சேனலில் மட்டும் கிடையாதுங்க, நாங்கள் ஓடிடியிலையும் நாங்கள் தான் நம்பர் ஒன் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட சிறகடிக்க ஆசை ஓடிடியில் நம்பர் ஒன் சீரியலாக இருக்காங்க. செகண்ட் பிளேஸில் வந்து பாக்கியலக்ஷ்மி இருக்காங்க. தேர்ட் பிளேஸ் வந்து பாண்டியன் ஸ்டோர்ஸ். ரியாலிட்டி ஷோ அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா எல்லா ஷோஸ்லேயுமே நம்மளோட குக் வித் கோமாளி தான் ஃபஸ்ட் பிளேஸ் இருக்காங்க. செகண்ட் பிளேஸ் சிறகடிக்க ஆசை, தேர்ட் பிளேஸ் பாக்கியலக்ஷ்மி, ஃபோர்த் பிளேஸ் வந்து நம்ம பாண்டியன் ஸ்டோர்ஸ் இருக்காங்க. ஃபிஃப்த்து பிளேஸ் மகாநதி சீரியல் இருக்காங்க. ஆஹா கல்யாணம் டீம் வந்து அடுத்த பிளேஸ் வந்திருக்காங்க. சிக்ஸ்த்து பிளேஸில் வீட்டுக்கு வீடு வாசப்படி செவன்த்து பிளேஸில் இருக்காங்க. முத்தழகு எயித்து பிளேஸில் இருக்காங்க. உண்மையாகவே சிறகடிக்க ஆசை தாறுமாறு தான். எங்கே சுற்றினாலும் நம்பர் ஒன் பொசிஷனில் வந்து உட்காந்துடுறாங்க. சேனல் வைஸ்லேயும் அவங்க தான் சீரியல்ஸில் நம்பர் ஒன்னில் இருந்துகிட்ருக்காங்க. அதே மாதிரி ஓடிடி பிளாட்ஃபார்ம்லேயும் அவங்க தான் நம்பர் ஒன்னில் இருந்துகிட்ருக்காங்க. பாக்கியலக்ஷ்மி எப்பயும் போல் செகண்ட் பிளேஸில் தான் இருக்காங்க. தேர்ட் பிளேஸில் பாண்டியன் ஸ்டோர்ஸ் எப்பயும் போல் இருக்காங்க. ஆனால் இதில் ஒரு டிஃப்ரெண்ட் என்னென்னா, மகாநதி சீரியல் வந்து முன்னுக்கு வந்து ஆஹா கல்யாணம் சீரியல் வந்து அடுத்த பிளேஸை வந்து பிடிச்சிருக்காங்க. இது டெய்லியுமே சேஞ்ச் ஆகும். இன்றைக்கி நிலவரப்படி சிறகடிக்க ஆசை நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்காங்க. 1 வீக் ஆச்சு குக் வித் கோமாளி ரீசெண்டாக லான்ச் பண்ணி. பரவாயில்ல, லான்ச் பண்ண உடனேவே சீரியல்ஸ் அண்ட் ஷோஸ் எல்லாத்துலேயுமே நம்பர் ஒன்னில் இருக்கிறது குக் வித் கோமாளி தான். கண்டிப்பாக டிஆர்பிலையும் அடிச்சுக்க முடியாது. நல்ல ஒரு டிஆர்பி வாங்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். பார்ப்போம், வெயிட் பண்ணி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்கள்.